வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. சிந்தாமணி சொன்னபடியே விஜயா கோவிலுக்கு வர்றாங்க. ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் வேலையில் கவனம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி தான் யார் சொல்கிறதையும் நம்பிக்கிட்டு இப்படி வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். ஏற்கனவே கோவிலில் இருக்க சிந்தாமணி வர்ற விஜயாவை பார்த்து நாம் அனுப்பின ஆளை பார்த்து நல்லா நம்பிட்டா போல இருக்கு. பயத்தில் ஓடி வர்றா அப்படின்னு சிந்தாமணி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க ஒரு படி விடாம எல்லா இடத்தையும் குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டே வர்றாங்க விஜயா. வர்ற விஜயாவை பார்க்காத மாதிரி வேற பக்கம் சிந்தாமணி திரும்பி நிக்க விஜயா அவசரமா ஓடி வந்து சிந்தாமணி அப்படின்னு அவங்க கையை தொட்டு கூப்பிடுறாங்க. மாஸ்டர் வாங்க மாஸ்டர்னு அப்பதான் பார்த்த மாதிரி சிந்தாமணி சீன் போட, என்ன எதுக்கு கோவிலுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு விஜயா பயத்தோட கேக்குறாங்க. நீங்க அந்த அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, நானும் அந்த அம்மாவை பத்தி இங்க விசாரிச்சேன். அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்னு இங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயாவுக்கு இன்னும் கலங்குது. அப்படியான பயத்தோட கேட்க, ஆமாங்க மாஸ்டர், அவங்களும் இந்த கோவிலுக்கு தான் வார வாரம் வருவாங்களாம். அதனாலதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நிஜமாவே அவங்க சொல்றத நம்பலாமா வேணாமான்னு நாமளும் நேர்ல பார்த்து தானே ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா சிந்தாமணி, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இல்லாம பொய்யா இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்றாங்க விஜயா. பாக்குற சிந்தாமணி உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, அதே எப்படி நான் உன்னைய நிம்மதியா இருக்க விட்டுடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதனாலதாங்க மாஸ்டர் நான் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படின்னு பார்க்குறாங்க விஜயா. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். வாங்க மாஸ்டர் போலான்னு சிந்தாமணி கூப்பிட, அப்படின்னு விஜயா நடக்க, வாங்க அப்படின்னு சிந்தாமணியும் கூட நடக்கிறாங்க. நைட்டு பூரா எனக்கு தூக்கமே இல்லை சிந்தாமணி, அவங்க சொன்னதையே நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல, பயப்படாதீங்க மாஸ்டர், முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நாமளும் ஒருத்தர் மேல அபாண்டமா பழிய போடக்கூடாதுல்ல. எனக்கு மீனாவை பிடிக்காதுதான், அவளுக்கு எனக்கு ஆகாதுதான். இருந்தாலும் உண்மை இல்லாத விஷயத்த நம்ம யார் மேலேயும் சொல்லிடக்கூடாதுல்ல. போய் விசாரிப்போம் வாங்க அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட விஜயாவும் போறாங்க. கோவில்ல ஒரு இடத்துல அந்த லேடி, அதாங்க குறி சொல்ற லேடி உட்கார்ந்துருக்க. கூடவே சிந்தாமணியை செட்டப் பண்ணியிருக்க சில கேடிகளும் இருக்காங்க. அப்படியே தேடுற மாதிரி தேடிட்டு வர சிந்தாமணி, மாஸ்டர் அங்க பாருங்க அப்படின்னு காமிக்க விஜயாவும் அங்க பாக்குறாங்க. பாக்குற விஜயா அப்படின்னு அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் வாயை பொழந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன அவங்கள சுத்தி இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு விஜயா கேட்க, நான் தான் இவங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க மாஸ்டர், அதனால தான் உங்க வீட்டுக்கு நான் அவங்கள அனுப்பி வச்சேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா வச்சக்கன்னு வாங்காம அங்கேயே பாக்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்துல முன்னாடி உட்கார்ந்துருக்க ஒரு லேடி, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சுமா, நீங்க சொல்லும்போது அதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைச்சேம்மா, ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுமா அப்படின்னு அந்த லேடிகிட்ட வரிசையில உட்கார்ந்துருக்க அம்மனி சொல்ல, இங்க விஜயாவுக்கு அல்லு விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே நைஸா ஓரக்கண்ணால என்ன ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. அவருக்கு வேலை இல்லைன்னா என் குடும்பமே கஷ்டப்படும், இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு அந்த முதல் வரிசை லேடி எதிர்த்தால உட்கார்ந்துருக்க கேடிக்கிட்ட பரிதாபமா கைய கூப்பி கெஞ்சிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு அல்லு விட்டுருச்சு, ஐயையோ அப்படின்னு சிந்தாமணியோட கைய பிடிக்கிறாங்க. உடனே நம்ம அருள்வாக்கு அம்மனி மெதுவா கண்ணை திறந்து, தினமும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு விளக்கு ஏத்து, உன்னோட இருண்டு போன வாழ்க்கைய அந்த அம்மா வெளிச்சமாக்குவான்னு சொல்ல, சரிங்கம்மா நான் அப்படியே செய்யறேங்கம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, உடனே அருள்வாக்கு அம்மணி கையில ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சம் பூவையும் எடுத்து குறிக்கேட்ட லேடி கையில வைக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிற விஜயா, சிந்தாமணி இப்ப வந்துட்டு போன பொம்பளைக்கும் அந்த அம்மா சொன்ன மாதிரியே நடந்திருக்கும் போல அப்படின்னு விஜயா பயத்தோட கேட்க, இன்னும் கொஞ்சம் நடுங்குற குரல்ல, ஆமாங்க மாஸ்டர், இருந்தாலும் இவங்க ஒருத்தர் சொல்றத வச்சு நாம நம்பிட முடியாதுல்ல, இருங்க பாப்போன்றாங்க சிந்தாமணி. இப்போ அந்த அருள்வாக்கு அம்மனுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்க மத்தொரு கேடி, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு நல்லது நடந்துருச்சுங்கம்மா, ரொம்ப வருஷமா அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது, 30 வயசு தாண்டிடுச்சு, எங்க இதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாதான்னு நினைச்சோம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க விஜயா அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் ஆர்வமா பாக்குறாங்க. பாரு பாரு நல்லா பாரு, மனசெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கணும், அதுல நான் படப்படன்னு குளிர்காயணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. ஆனா உங்களை வந்து பார்த்தப்போ இன்னும் 3 மாசத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் கைகூடி வரும்னு சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுமா, உண்மையிலேயே உங்க வாக்கு தெய்வ வாக்குமா
அப்படின்னு ப்ளூ சேல லேடி சொல்லிட்டு இருக்க இங்க விஜயாவோட தொண்டையெல்லாம் உணர்ந்து போகுது. முதல் பத்திரிக்கை அடிச்சதும் உங்களுக்கு தாம்மா கொண்டு வந்து கொடுப்போம், நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துடணுங்கம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த கேடி சொல்லிக்கிட்டே எலுமிச்சம்பழத்தை எடுக்க சரிங்கம்மான்றாங்க அந்த ப்ளூ சேல லேடி. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அருள்வாக்கு அம்மணி சொல்லிட்டு இருக்க, என்னம்மா கூவுறாயா, நமக்கு சிக்கின அடிமையில மிகச்சிறந்த அடிமை இதுன்னு சிந்தாமணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவுக்கு தான் அஸ்திவாரம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. கையில எடுத்த எலுமிச்சம்பழத்தையும் பூவையும் அந்த ப்ளூ சேல லேடி கொடுக்க, ரொம்ப நன்றிங்கம்மான்னு கும்பிடு போட்டு வாங்கிட்டு போறாங்க அந்த குருவித்தலைமணி. அந்த லேடி இந்த பக்கமா வர, அம்மாமா அவங்கள உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்னு இன்டர்வியூ எடுக்கிறாங்க சிந்தாமணி. ரொம்ப நாளா தெரியுமான்னு ப்ளூ சேல சொல்ல, அவங்க சொல்றதெல்லாம் நடந்துருமான்னு கேக்குறாங்க சிந்தாமணி. என்னம்மா இப்படி கேக்குறீங்க, அவங்க சொன்னா அந்த சாமியே வந்து சொன்ன மாதிரி அப்படின்னு அந்த குருவித்தலை அம்மணி சொல்ல, அப்படியா ஓஹோங்கிறாங்க சிந்தாமணி. அந்த குருவி கொடுத்தல அம்மணி அங்க இருந்து போயிடுறாங்க. விஜயா அங்கேயே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, போதுமா இல்ல இன்னும் சில டெஸ்டிமோனி எல்லாம் காட்டணுமா அப்படின்னு பாக்குறாங்க சிந்தாமணி. அடுத்து இன்னொரு அம்மணி இடுப்பு வரையிலும் குனிஞ்சு அருள்வாக்கு அம்மணிக்கு வணக்கம் சொல்ல அவங்க கையிலயும் பூவை கொடுக்குறாங்க. விஜயாவோட காதுல பூ சுத்துறதுக்கு இருக்கவங்க கையில எல்லாம் பூவை கொடுத்துட்டு இருக்காங்க சிந்தாமணியை அந்த லேடியும். சொல்லி வச்ச மாதிரி அந்த லேடி இந்த பக்கமாவே வர சிந்தாமணி அடுத்த இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏம்மா அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருமான்னு கேட்க, ஆமாம்மா என் பொண்ணுக்கு கல்யாணமாகி 3 வருஷமா குழந்தையே இல்லாம இருந்தது. இந்த அம்மாவை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சில பரிகாரம்லாம் பண்ண சொன்னாங்க. கவலைப்படாத, அடுத்த வருஷம் இந்த நேரம் உன் வீட்டில் ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க, கேடி சிந்தாமணி ஆன்னு தலையாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கும் குழந்தை பிறந்துச்சு, அதுவும் ஆம்பளை குழந்தை அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க, என்னம்மா இது குழந்தைய ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க, ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தைன்னு எப்படி சொல்றீங்கன்னு தெரியல, வளர்ந்தவங்க தான் ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க சொல்லுங்க வாய் தானே எப்படி வேணா சொல்லுங்க. ஏன்னா விஜயா தான் இந்த உலகத்திலேயே இல்லையே. பயத்துல அவங்க அருள்வாக்கு அம்மனியவே பார்த்துட்டு இருக்க, அந்த அன்னபூரணிய அருள் சொல்ல வந்த மாதிரி அந்த அம்மனி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமா எதையும் சொல்ல மாட்டாங்கம்மா, எது நடக்க போகுதோ அதை சரியா கணிச்சு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி இதுவரைக்கும் எதுவும் நடக்காம இருந்தது கிடையாது. நீங்களும் நம்பி போய் கும்பிடுங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா அடிஷ்னல் தகவல்லாம் கொடுக்க, சரிங்கம்மா அப்படின்னு பயபக்தியோட கன்னத்துல போட்டுக்கிறாங்க சிந்தாமணி. சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னு அந்த மஞ்சள் சேலை அங்க இருந்து போயிடுறாங்க. விஜயா பயத்திலையும் பீதியிலையும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, போதுமாடி இன்னும் வேணுமாடி உனக்கு அப்படின்ற மாதிரி பாக்குற சிந்தாமணி பக்கத்துல வர்றாங்க. மாஸ்டர் என்ன மாஸ்டர் எல்லாரும் இப்படி சொல்றாங்க, அப்ப நிஜமாவே அவங்க சொல்றதெல்லாம் நடக்குதா? கேட்கவே எனக்கு பயமா இருக்குங்க மாஸ்டர், எதுவுமே நடக்காம இத்தனை பேர் எப்படிங்க மாஸ்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சிந்தாமணி கேள்வியா அடிக்கிட்டு இருக்க, விஜயா பதில் சொல்ற நிலைமையில இல்ல, கண்டிப்பா இவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது அப்படிங்கிற விஜயா பயத்தோட அங்கிருந்து திரும்பி நடக்க, மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட விஜயா நிக்கிறாங்க. எதுக்கும் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாங்க மாஸ்டர் அப்படிங்கிற சிந்தாமணி அந்த பக்கமா வந்த பச்சை சாரி லேடி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவை பத்தி எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்களே, அவங்க சொல்றதெல்லாம் நடக்குமான்னு கேட்க, பச்சை சேலையோட வந்த சந்தன சேலை கண்டிப்பா நடக்குமா, அவங்க சொல்லி இதுவரையில எதுவுமே நடக்காம இருந்ததே இல்லை அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பச்சை சேலை லேடி என்ன ஒண்ணு அவங்க வாயில இருந்து நல்லது வரணும்னு வேண்டிக்கங்க, கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுவும் நடக்கும் அப்படின்னு பச்சை சேலை லேடி விஜயாவோட முதுக பார்த்துக்கிட்டே சொல்ல, சரி சரி போதும் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி அந்த லேடிக்கு ஜாட காட்ட கையில ஒரு செவந்தி பூவோட கிளம்புதுங்க ரெண்டும். அவ்வளவுதான், விஜயா மொத்தமா ஆடி போறாங்க. பேய் படத்துல பின்னாடி வந்து கூப்பிடுற மாதிரியே மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட திகிலோட திரும்புறாங்க விஜயா. சிந்தாமணி எனக்கு இருந்த பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு, நான் வராம இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு பயம் வந்திருக்காது, எனக்கு இப்போ அடி வயித்தெல்லாம் கலக்குது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிற விஜயா. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சிந்தாமணி கைய ஆதரவா பிடிக்கிறாங்க. நீங்க பிடிச்சதெல்லாம் சரி, புளியங்கொம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறது சரியான நாகப்பாம்பு. உடனே சிந்தாமணியும் கலங்குற குரல்ல, பயப்படாதீங்க மாஸ்டர், எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல, நாம வேணும்னா இன்னொரு வாட்டி அந்த அம்மாவை போய் பார்ப்போம், வாங்க அப்படின்னு சிந்தாமணி விஜயாவை திரும்பவும் அந்த கேடி லேடி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இன்னமும் ஒரு 5-6 அறவேக்காடுங்க அங்க உட்கார்ந்துருக்கு, தப்பு நடக்காம இருக்கு, நீங்க தாம்மா வழி சொல்லணும்னு
ஒரு லேடி கேட்க, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்க வந்து விளக்கு ஏத்து அம்மன் கிட்ட வேண்டிக்கோ, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே செஞ்சிடுறேன் அப்படின்னு பயபக்தியோட அந்த ப்ளூ சேலை சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, திரும்பி பாக்குற அந்த லேடி விஜயாவை பார்த்து, நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு போட்ட கூச்சல்ல விஜயா ரொம்பவே நடுங்கி போறாங்க. கோவப்படாதீங்கம்மா அப்படின்னு விஜயா சொல்ல, எனக்கு என்ன தலையெழுத்தா உன் வீட்டுக்கு வந்து உன்னோட எதிர்காலத்தெல்லாம் சொல்றதுக்கு? உன் வீட்டுல ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு தடுக்கணும்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன். உன் பையன் என்னமோ கொல்றதுக்கு வர்றான், அதுவும் குத்து விளக்குல எடுத்து குத்த வர்றான் அப்படின்னு அந்த லேடி சகட்டு மேனிக்கு கத்திக்கிட்டு இருக்க. கொளுத்து கொளுத்து நீ கொளுத்துடி அப்படின்னு சிந்தாமணி சந்தோஷத்தை மறைச்சிட்டு பாக்குறாங்க. ஐயோ என்ன இது, எல்லாரும் பாக்குறாங்க, இந்த அம்மா இப்படி சத்தம் போடுறாங்களே அப்படின்னு பயத்தோடையும் சங்கடத்தோடையும் நிக்கிறாங்க விஜயா. அப்படி பண்ணினது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அது என்ன மட்டும் இல்ல, கடவுளோட வார்த்தையவே அவமதிக்கிற மாதிரில இருக்கு அப்படின்னு அந்த கேடி சொல்லிட்டு இருக்க. பழைய படம் ஏதாவது பார்த்துட்டு வந்துட்டாலோ, ஓவரா நடிக்கிறாளே அப்படின்னு சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா, அவன் குணமே அதுதான். சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படி வளர்ந்துட்டான். அவனை நான் வளர்க்கல, என் மாமியார் வீட்டுல இருந்து வளர்ந்தான், அதனால அவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு இலவச இணைப்பா கேட்காததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. அவன் பண்ணினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என் தாலிக்கு ஆபத்து வரும்னு நீங்க சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கம்மா, அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு விஜயா கெஞ்சலா கேட்க, அதுக்கான பரிகாரத்தை தான் நான் அப்பவே சொல்லிட்டேனே. உன் தாலி நிலைக்கணும்னா உன் மருமக வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அந்த லேடி அந்த கேடி சொல்ல, ஐயோ இவன் நான் ஆர்டரை மாத்திட்டா அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க சிந்தாமணி. விஜயாவுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. மருமகளா? என் ரெண்டாவது மருமக மீனான்னு தானே முதல்ல சொன்னீங்க அப்படின்னு விஜயா சந்தேகமா கேட்க, ஐயோ கைப்புள்ள மாட்டிக்காதடா அப்படின்ற மாதிரி அந்த லேடி யோசிக்கிறாங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்க யோசிச்சுட்டு இருக்க சிந்தாமணி கை கொடுக்குறாங்க இந்த லேடிக்கு. மாஸ்டர், மீனா தானே மருமகளா உங்க வீட்டுக்கு முதல்ல வந்தா? அத சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி எடுத்து கொடுக்க விஜயாவும் அப்படியான்ற மாதிரி பாக்குறாங்க. அதான் முதல்ல வந்த ரெண்டாவது மருமக அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்றேன் அப்படின்னு அந்த லேடி உளறி கொட்டி கிளறி மூடிடுறாங்க. விஜயா கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு தலையாட்டிட்டு சரிங்க நான் அனுப்பிடுறேங்கிறாங்க. சரின்னு கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்துராத, அவ உன் வீட்டுல இருக்க இருக்க உன் தாலி கழுத்தை விட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க அந்த லேடி. பவுன் விற்கிற விலையில செயின் நீண்டுகிட்டே வந்தா நல்லது தானே, ஆனா அதை புரிஞ்சுக்காத விஜயா ஐயோன்னு நெஞ்சில கை வைக்கிறாங்க. அப்படி மட்டும் சொல்லாதீங்கம்மா, நான் அவளை வெளியில அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல சிந்தாமணிக்குள்ள சிரிப்பு குமிழ் குமிழா பொங்குது. முதல்ல அதை செய், அப்பதான் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த கேடி இந்தா அப்படின்னு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் ஒரு செவந்தி பூவையும் எடுத்து நீட்ட அதை வாங்கி உயிரே அதுலதான் இருக்குங்கிற மாதிரி கண்ணுல ஒத்திக்கிறாங்க விஜயா. ரொம்பவே கலக்கத்தோட அங்கிருந்து 2 எட்டு தள்ளி போய் நிக்கிற விஜயாவை ஒரு பார்வை பார்த்துட்டு அருள்வாக்கு அம்மனியையும் ஒரு பார்வை பார்த்துட்டு சிந்தாமணி பக்கத்துல வர்றாங்க. மாஸ்டர் வேற வழியே இல்ல, மீனா அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சிந்தாமணி சொல்ல, எப்படியாவது நான் அதை பண்றேன், சரி நான் வர்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சரிங்க மாஸ்டர் அப்படின்னு கலங்கின குரல்லையே அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க சிந்தாமணி. விஜயா அங்கிருந்து போக போக சிந்தாமணியோட முகம் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஃபுல் பயத்துக்கு வந்துட்டா இவ. எப்படியே போய் அந்த பூக்காரி மீனாவை அனுப்பிடட்டும், அவளோட கொட்டமும் அடங்கிடும், வீட்டையும் புடுங்கிடலாம், வேலை சுலபமா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இருக்கு அவங்க பார்வையும் நினைப்போம். விஜயா அப்படியே பயமும் குழப்பமுமா நடந்து போயிட்டு இருக்க. கோவிலோட இன்னொரு சந்துல சிந்தாமணி நடக்க பின்னாடியே அருள்வாக்கு லேடியும் வர்றாங்க. அம்மா எப்படி என் நடிப்பு அப்படின்னு கேட்க, ஆமா கொஞ்சம் விட்டுருந்தா அப்படியே உளறி இருப்ப அப்படின்னு சிந்தாமணி சிடுசிடுக்குறாங்க. அதான் சமாளிச்சுட்டேன் இல்லம்மா அப்படின்னு அந்த கேடி சொல்லு. ஆமா ஆமா நல்லா சமாளிச்ச போ. இந்தா இது உனக்கு, அப்புறம் உங்ககிட்ட அருள்வாக்கு கேக்குற மாதிரி நடிச்சாங்கல்ல இது அவங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சிந்தாமணி ஒரு கட்டு பணத்தை எடுத்து 2ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்கம்மா அந்த லேடி வாங்கி வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கமே இருக்காத, எங்கேயாவது வெளியூர் போயிடுன்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்கம்மான்றாங்க அந்த லேடி. பணம் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அனுப்பி வைக்கிறேன்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்கம்மா அப்ப நான் புறப்படுறேன் அப்படின்னு அந்த லேடி போக, சக்சஸ் சக்சஸ்
நம்ம பிளான் சக்சஸ்னு சிந்தாமணி சந்தோஷமா நிக்கிறாங்க. சத்யா சேர்ல உட்காந்துருக்க, சீதா தரையில உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு கப்ல காஃபி எடுத்துட்டு வந்து சத்யான்னு நீட்டுறாங்க. சத்யான்னு கூப்பிட அவர் அதை வாங்கிக்கிறாரு. சீதா அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலையான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, எனக்கு தலைவலியா இருந்துச்சு, லீவு போட்டேன்னு அம்மா கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க சீதா. இப்போ மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, சரியாயிட்டாரான்னு அவங்க அம்மா கேட்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதம்மா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க சீதா. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, ஏமா திடீர்னு அப்படி கேக்குறேன்றாங்க சீதா. இல்லடி, அவரு அவங்க அம்மா இறந்த கவலையிலேயே இருந்தாருல்ல, இப்ப கொஞ்சம் சரியாயிடுச்சா, அதான் கேட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ரெகுலரா வேலைக்கும் போறாரு அப்படின்னு சீதா சொல்ல, நீயும் ஆள் ரொம்ப டல்லா இருக்கன்றாங்க அவங்க அம்மா. ஆமா சீதா, நீயும் வெயிட் குறைஞ்சுக்கிட்டே போற, சுகர் வந்துருச்சா என்ன உனக்கு அப்படின்னு சத்யாவும் கேக்குறாரு. ஏய் சும்மா இருடாங்கிறாங்க அவங்க அம்மா. சீதா, நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அதெல்லாம் நான் நல்லாதாம்மா சாப்பிட்றேன், நைட்டு சரியா தூங்கல அதுதாங்கிறாங்க சீதா. எனக்கு மட்டும் புத்தி சொல்றல்ல, நீ சரியா சாப்பிட்டு தூங்கணும்ல, இப்ப உன் மாமியாரும் இல்ல, மாப்பிள்ளைய நீதானே பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவனை என்னால மட்டும் இல்ல யாராலையுமே பார்த்துக்க முடியாது, மனுஷனா இருந்தா ஆகுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க சீதா. சத்யா காஃபியை குடிச்சிட்டு டம்ளரை பக்கத்துல இருக்க டேபிள்ல வைக்கிறாரு. அம்மா அப்படின்னு மீனா கூப்பிட அவங்க அம்மா திரும்பி பாக்குறாங்க. சீதாவும் திரும்ப, வா சீதா, எப்போ வந்தன்னு கேட்க, இப்பதான்க்கா வந்தேன்றாங்க சீதா. மீனா வந்து ஒரு செவுரு பக்கமா உட்கார, காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்றாங்க அவங்க அம்மா. இல்லம்மா வேணாமா அப்படிங்கிறாங்க மீனா. அம்மா சொன்னாங்கக்கா, அத்தை உன்னை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஃபுல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சீதா கேட்க, மென்னு முழுங்கிட்டு உட்காடுறாங்க மீனா. உன்னால மாமாவுக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களாமான்னு சீதா கேட்க, அவங்க வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு எனக்குங்கிறாரு சத்யா. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, அவங்க அந்த சாமியாரம்மா சொன்னதை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க, நான் அந்த வீட்டுல இருந்தா மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, உனக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் கிளம்பி வருதோ எனக்கே தெரியல அப்படின்றாங்க அவங்க அம்மா. அக்கா, மாமா என்னக்கா சொல்றாரு, அவரு இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னு சத்யா கேட்க, ஆமாண்டா, ஆனா அந்த சாமியார் அம்மா வேற எதை பத்தி சொல்லியிருந்தாலும் நான் பயந்துருக்க மாட்டேன், ஆனா அவங்க மாமாவுக்கு ஆபத்து வரும்னு சொன்னதுனால எனக்கே இப்ப அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க மீனா. அப்படிலாம் பயப்படாதடி, உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும், யாருக்கும் எந்த கெடுதலும் வராதுன்னு அவங்க அம்மா அருள்வாக்கு சொல்றாங்க. அக்கா, வந்த சாமியார் ஏதாவது ஃபேக்கான ஆளா இருக்கலாம்ல அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சரியா சொல்றாங்க அப்படின்னு மீனாவும் அந்த அருள்வாக்கு அம்மனியை நம்பி சொல்றாங்க. யோசிக்கிற சீதா, நடந்த விஷயத்தை யார் வேணாலும் கரெக்டா சொல்லிடலாம், ஆனா நடக்க போற விஷயத்தை யாராலையும் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கேஸ் வரும்போது டாக்டர்ஸாலேயே சில நேரத்துக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சீதா சொல்றாங்க. உண்மைதாண்டி, டாக்டர்ஸும் கடைசியில சொல்றது கடவுளை நம்புங்கன்றது தானே, அந்த கடவுளை மட்டும் நீ நம்புனா போதும் மீனா, பிறந்ததுல இருந்து பொன்னியம்மன் பார்வையிலேயே வளர்ந்தவடி நீ, உன்னால மத்தவங்க வாழ்வாங்களே தவிர யாரோட உயிரும் போகாது, அதுலயும் அண்ணாமலை அண்ணன் தங்கமான மனுஷன், அவருக்கு எந்த குறையும் வராதுன்னு அவங்க அம்மாவும் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு புரியுதுமா, இருந்தாலும் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சத்யா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ கவலையே படாத, இதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. முள்ளால் எடுக்க போறாங்க போல இருக்கு, திகைச்சு போய் பாக்குறாங்க எல்லாரும். ஏமா, ஏற்கனவே அக்கா வீட்டில் ஜோசியம் பார்க்க போய் தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு, இப்போ நீ வேற இன்னொரு ஜோசியரை வர சொல்லியிருக்க அப்படின்னு கோவமா கேட்குறாங்க சீதா. அதனால என்ன, இப்போ நாம போய் ஒரு டாக்டரை பார்க்குறோம், அவர் நம்மளை ஆப்ரேஷன் பண்ண சொல்றாரு, நம்ம உடனே பண்ணிடுறோமா என்ன, இன்னொரு டாக்டர் கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறோம்ல, அது மாதிரி தான் அம்மாவும் இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்றாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அதனால தான் வர சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலா சொல்றாரு சத்யா. இப்போ வர்ற ஜோசியரும் எக்கு தப்பா ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்புறம் அக்கா இன்னும் பயப்படுவாள்ல அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தர் வந்து நிக்கிறாரு வாசப்படியில. எல்லாரும் உருண்டு புரண்டு எழுந்திருக்கிறாங்க. ஐயா வாங்க ஐயா அப்படின்னு சந்திரா இன்வைட் பண்ண, டக்குன்னு பூவல்லி போட்டுட்டு இருக்காங்க சீதா. சீதா இதை உள்ளர வச்சிரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு தான் உட்கார்ந்து இருந்த சேரை இழுத்து கொடுக்குறாரு சத்யா. அவரும் வந்து உட்கார்றாரு. இப்பதான் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன்,
அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, பரவாயில்லம்மா, ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் எல்லாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. சில தவறானவங்களும் இந்த வேலையை பாக்குறாங்க, அதுதான்றாரு அவரு. ஐயா, இவ என் பெரிய பொண்ணு மீனான்னு சொல்ல, வணக்கங்க ஐயா அப்படின்றாங்க மீனா கையை கூப்பி. உங்ககிட்ட சொல்லி இருந்தேனே அப்படின்னு சந்திரா சொல்ல, உங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருத்தங்களோட ஜாதகத்தால இன்னொருத்தங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து வராது. நான் கணிச்சு சொல்றேன். உன் மாமியாரோட பிறந்த நாள் உனக்கு தெரியுமாமா அப்படின்னு ஜோசியர் கேட்க, மீனா கலக்கத்தோடையே தெரியுங்க ஐயான்றாங்க. உடனே அவரோட ஜோல்னா பையில இருந்து ஒரு நோட்டையும் பாக்கெட்ல இருந்து ஒரு பேனாவையும் எடுக்கிறாரு. சொல்லுங்கம்மான்னு சொல்ல, மீனா அவருக்கு மட்டும் சொல்றாங்க. அவரும் கடகடன்னு விரலெல்லாம் விட்டு தலையெல்லாம் ஆட்டி கணக்கு போட்டுட்டு இருக்காரு. என்னங்க ஐயா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, இவங்க மாமியாருக்கு இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்ல, மீனாவுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. ஐயா, என்னங்க ஐயா நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, அவங்க பிறந்த நாளை வச்சு கணிச்சதுல அவங்க இப்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. மனசு உங்களுக்கு குழப்பமாவே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, இந்த விஷயத்தை யோசிச்சு கூட இப்படி ஆகலாம்ல அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அவங்க பயப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்க கூடாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜோசியர் சொல்ல, மீனாவுக்குள்ள ஒரே கலவரம் ஆயிடுது. சந்திராவும் சீதாவும் கூட திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சாமியார் அம்மா இப்படி சொன்னதாலதான் அவ ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. இவ ஏதோ அந்த வீட்டுல இருந்தா அவ மாமனாருக்கு ஆபத்து வரும்னு அவங்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு சந்திரா சொல்ல சொல்ல அவரு பொறுமையா கேட்டுக்கிறாரு. இப்போ அவங்க தாலி பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சந்திரா கேட்க, மறுபடியும் அவரு கணக்கு போட குனிறாரு. மீனா அழாத குறையா அப்படியே திக்குன்னு பாக்குறாங்க. நான் அவங்க பிறந்த நாளை வச்சு மட்டும்தான் இதெல்லாம் சொன்னேன். எனக்கு அவங்களோட ஜாதகமும் அவங்களோட வீட்டுக்காரரோட ஜாதகமும் இருந்தாதான் என்னால கரெக்டா கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு ஜோசியர் சொல்ல, எல்லாருமே கலக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. உயிர் போற அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதான், ஆனாலும் ஏதோ ஒண்ணு நடக்கும்னு கட்டம் சொல்லுது அப்படின்னு அவர் சொல்ல, ஐயா இதுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்றாங்க மீனாவோட அம்மா. பரிகாரம் இருக்குமா, அந்த அம்மாவுக்கு கெட்ட நேரம் நடக்கிறதால தினமும் தாலி பாக்கிய பூஜை பண்ணணும். இழுப்பை எண்ணெயை ஊத்தி திம்ப தீபத்தை தினமும் ஏத்தணும். அப்படி செஞ்சா நம்மள சூழ்ந்து இருக்கிற கெட்ட சக்தி நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்கன்னு வேகமா தலையாட்டுறாங்க அவங்க அம்மா. அவரு ஆமான்னு தலையாட்ட, சரின்னு தலையாட்டுறாங்க மீனா. இந்த திம்ப தீபத்தை மண் அகல் விளக்குல தான் ஏத்தணும். இந்த தீப வழிபாட்டை செய்யுங்க, உங்க மாமியாருக்கு மாங்கல்ய பலம் பெருகும் அப்படின்னு ஜோசியர் சொல்ல, சரிங்க ஐயா அப்படின்னு மீனா தலையாட்டி வைக்கிறாங்க. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம் அப்படின்னு சந்திராவும் சொல்ல, சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு நோட்டை ஒரு பாக்கெட்ல வைக்க, சத்யா நான் உங்க அம்மா கூப்பிட பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கிறாரு சத்யா. ஐயா இந்தாங்கன்னு சத்யா நீட்ட, இல்ல பரவாயில்ல பணம்லாம் வேண்டாங்கிறாரு அவரு. ஐயா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க குடுடான்னு உங்க அம்மா சொல்ல, வச்சுக்கோங்கன்னு அவரும் நீட்ட அவரு வாங்கிக்கிறாரு. பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிறவரு எழுந்து நின்னு, சரிம்மா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாம் தீரும், நான் வரட்டுங்களா அப்படின்னு அவரு கும்பிடு போட, எல்லாரும் சரிங்கய்யா சரிங்கன்றாங்க. அவர் அங்கிருந்து கிளம்பிட மீனா அப்படியே கலங்கி போய் எங்கேயோ வெறிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மீனா பக்கத்துல வந்து, அவர் சொன்னதை கேட்டல்ல, உன் மாமியார் கிட்ட சொல்லி எப்படியாவதுன்னு ஏதோ சொல்ல வர்றாங்க. அம்மா நான் என் அத்தை கிட்ட எப்படிமா சொல்லி புரிய வைப்பேன், நான் சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க அப்படின்னு மீனா அவசரமா கேக்குறாங்க. அக்கா நீ அத்தை கிட்ட எதுவும் சொல்லாத, அப்புறம் இதையே நீ ஏதோ தப்பா தான் சொல்றேன்னு நினைச்சுக்குவாங்க, நீ மாமா கிட்ட சொல்லு அவரு புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிறாங்க சீதா. ஆமா மீனா, சீதா சொல்ற மாதிரி பண்ணு, அண்ணன் உன் மாமியார் கிட்ட பேசிக்குவாரு அப்படின்னு அவங்க அம்மா ஐடியா கொடுக்க, மீனா என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, அவர் சொன்ன மாதிரி செய், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சத்யா சொல்ல, மீனா கலக்கத்தோட அவங்க அப்பா போட்டோவை பார்க்க, மீனாவோட பார்வை போறத பார்த்துட்டு எல்லாருமே அங்கேயே பாக்குறாங்க. மீனா அப்படியே கண்ணீரோட அவங்க அப்பா படத்து முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. இங்க பார்வதி சோஃபால உட்கார்ந்துருக்க, சிவன் கையில ஸ்கிரிப்டோட ஒரு நோட்ல எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்கன்னு அவர் நீட்ட வாங்குற பார்வதி, ஒரு ஊர்ல சோமுன்னு ஒரு பையன் இருந்தான். சோமுவுக்கு கால்பந்து விளையாடுறதுனா ரொம்ப இஷ்டம். அன்னைக்கு அவனோட ஸ்கூல்ல முக்கியமான ஒரு போட்டி இருந்தது. சோமு வீட்டுல இருந்து சீக்கிரம் ரெடி ஆகி வேகமா ஸ்கூலுக்கு போயிட்டான். அவன் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு கருப்பு பூனை அவனுக்கு எதிரில் கடந்து போச்சு. அதை பார்த்ததும் சோமு அப்படியே பதறி போய் நின்னுட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் வீட்டு பெரியவங்க அவன்கிட்ட என்ன சொல்லி இருக்காங்க தெரியுமா? ஏதாவது முக்கியமான வேலைக்கு போகும்போது பூனை குறுக்க போனா அந்த வேலை சரியா நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அத ஒரு கெட்ட சகுனம்னு சொல்லியிருக்காங்க.
அதனால சோமு பயந்து போய் வீட்டுக்கு திரும்பி ஓடி வந்துட்டான். அவன் அம்மா கேட்டதுக்கு, இன்னைக்கு நான் மேட்ச் விளையாட போகல, பூனை குறுக்க போயிடுச்சு, நான் போனா தோத்து போயிடுவேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பார்வதி படிச்சுட்டு இருக்க. கரெக்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தலையாட்டி பார்த்துட்டு இருக்காரு சிவன். அவங்க அம்மாவும் அவனை ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து, சோமு நீ வராததுனால நம்ம டீம் தோத்துருச்சு, உனக்கு கிடைக்க வேண்டிய சிறந்த ஆட்டக்காரர் விருத வேறொரு பையனுக்கு கொடுத்துட்டாங்க, நீ வந்திருந்தா கண்டிப்பா நம்ம டீம் ஜெயிச்சிருக்கும்னு சொன்னாங்க. அப்பதான் சோமுவுக்கு புரிஞ்சது, பூனை குறுக்க போனதுனால அவன் டீம் தோல்வி அடையல, பூனை குறுக்க போயிருச்சுன்னு அவன் பயந்து பின்வாங்கினதாலதான் அவன் டீம் தோல்வி அடைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பாவம் சோமு. குட்டீஸ், பூனைங்கிறது கடவுள் படைச்ச ஒரு அழகான ஜீவன். அது சாப்பாடு தேடி எங்கேயாவது போகும். அதை நாம கெட்ட சகுனம்னு சொல்லி பயப்படுறது பெரிய முட்டாள்தனம். உங்க திறமை மேலேயும் உழைப்பு மேலேயும் நீங்க நம்பிக்கை வைங்க. திறமை இருக்கவங்களுக்கு தடையே கிடையாது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நம்மளோட வெற்றியை தடுத்து நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடும் அப்படின்னு பார்வதி ஃபைனல் டச்சை படிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அழிச்சிடுங்கிற வேர்டு வரும்போது கரெக்டா விஜயா என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ என்ன, நாம வர நேரம் பார்த்து கரெக்டா அழிஞ்சு போயிரும், அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளேன்னு விஜயா அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. இப்ப அதுதான் விஜயாவுக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.